நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் உள்ள மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். என்னுடைய நாமத்தினாலே எங்கே 2 பேரோ 3 பேரோ கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்கள் நடுவே நான் வாசமாயிருப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நீங்க. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை என்று சொன்ன தேவன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் நீர் நம்மத்திலே வாசமாயிருக்கிற தயவுக்காய் நன்றி. கர்த்தாவே, நீர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி காக்கிறவர். கர்த்தாவே, சகலத்தையும் உடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே நீர் தாங்குகிறவர். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் நமக்காய் வைத்திருக்கிறோம் உடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர், உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை இந்த இடத்திலே எந்த பிரகாரமாய் கடந்து வர வேண்டியதா இருக்கிறதோ அந்த பிரகாரமாய் அது கடந்து வருவதாக. ஆண்டவரே, ஏசாயாவின் புஸ்தகத்திலே நீர் சொல்லுகிறதை போல ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிறதை செய்து முடிக்காமல் உம்முடைய வசனங்கள் உம்மிடத்திலே திரும்புகிறதில்லை. ஆண்டவரே, இந்த இடத்திலும் கடந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீர் செய்ய நினைக்கிற காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறபடியால் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை பகுதி முழுமையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யாதொரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய சுயவியாகியானங்கள் வெளிப்படாதபடி என்னை முற்றுமுழுதாக சிலுவையின் பின்னே மறைத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, ஆவியானவரே, எதை நீர் வெளிப்படுத்துகிறீரோ, எதை ஆண்டவரே எந்த சத்தியங்கள் இதன் வழியாய் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நீர் தீர்மானித்திருக்கிறீரோ அவையே இந்த இடத்திலே வெளிப்படுவதாக, என்னுடைய சுயம் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாங்கள் போன மாதத்திலிருந்து நாங்கள் சகலமும் கொலோசியர் 1 அதிகாரம் 15-17 வசனங்களை தியானித்துக் கொண்டு வரோம். அதில் போன கிழமை நாங்கள் தியானித்தோம் 1 தெசலோனிக்கேயர் 1:5, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18-19 வசனங்களிலிருந்து நாங்கள் தியானித்துக் கொண்டோம். என்னது தியானித்தோம்? தேவனுடைய வார்த்தை அதிக நிச்சயம் உடையதாய் இருக்கிறது. இயேசு அதிக நிச்சயம் உடையவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அதிகம் நிச்சயம் உடையதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் போன கிழமை நாங்கள் தியானித்துக் கொண்டோம். அதை தியானித்துக் கொண்டோம். இந்த கிழமை நாங்கள் அதன் தொடர்ச்சியாக நாங்கள் காரியங்களை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா, தேவனுடைய வார்த்தை அதிக நிச்சயம் உடையதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதிக நிச்சயம் உடையவராய் இருக்கிறார். அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் காரியங்களை நடப்பிக்க முடியும் என்கிறதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். இயேசு நிச்சயம் உடையவராய் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை நிச்சயம் உடையதாய் இருக்கிறது என்று சொன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாமே நிச்சயமாய் நடக்க வேணும். அப்படியே சில நேரத்தில் சில ஆட்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நிச்சயமாய் நடக்கிறதில்லை. தேவன் விரும்புகிறபடி காரியங்கள் நடக்கிறதில்லை. போன கிழமை நாங்கள் அதை குறித்து எல்லாம் பார்த்தோம். வாக்குத்தத்த வசனங்கள், அந்த வாக்குத்தத்த வசனமே சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையிலே அது நடக்கிறதில்லை, நிறைவேறுகிறதில்லை என்றதெல்லாம் குறித்து நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அதுக்கு காரணம் அவர்கள் அது அதிக நிச்சயம் உடையது என்ற நினைவு இல்லாமல் இருக்கிறது. இதை குறித்து என்னுடைய இன்னொரு மறுபக்கத்தையும் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் திருப்பவும் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18-19 வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18-19 வசனங்கள் எடுத்த யாராவது முதலாவது சீக்கிரம் எடுத்தாக்கள் அதை வாசித்துக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 18-19 வசனங்கள். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆமெல்ல இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ரைட். அப்ப நாங்க பார்த்தோம், இந்த போனாலும் அது குறித்து நாங்க பார்த்தோம். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். நாங்கள் எதை பார்த்தோம்? நாங்கள் கேட்கிற சுவிசேஷத்தினுடைய நிச்சயம் என்னன்னு சொன்னால் அது அதிக நிச்சயத்தை உடையதாய்
இருக்கிறது. போன நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தையும் நாங்கள் பார்த்தோம். எப்படி தேவன் பூமியை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதிக நிச்சயம் உள்ள வார்த்தை வெளிப்படுகிற பொழுது அது 1 தெசலோனிக்கேயர் என்ன சொல்லப்படுகிறது? என்ன, நாங்கள் பேசுகிற வார்த்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் பூரண நிச்சயத்தோடும் கடந்து வருகிறது. ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவன் கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பொழுது, எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்த பொழுது அவர் வார்த்தையை பேசல, ஆவியானவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் தேவனுடைய வல்லமையோடும் இயேசு கிறிஸ்துவுடைய நிச்சயத்தோடும் அந்த வார்த்தை கடந்து வந்தபடியால் காரியங்களை நடப்பித்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்ப நாங்கள் பேசுகிற தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் எந்த சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பூரண நிச்சயத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும், just like it's coming as like powering. When you receive the word, it start to function, it start to do something, it start to create something. அப்ப அந்த பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில இது கடந்து வருகிறதுன்னு சொல்லி நாங்கள் போன கிழமை அதை குறித்து பார்த்தோம். இந்த வசனத்தை பாருங்க. இந்த பவுல் இந்த வசனங்களை சொல்லுகிறதுக்கு முதல்ல இதே 1ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை காண்பிக்கும்படிக்காக விரும்புகிறேன். இந்த ஆவியானவர் ஏவுகிறபடியே நாங்கள் அந்த காரியங்களை பார்த்துக் கொள்ளலாம். இதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8 இருந்து 10 வரை நான் வாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். ஆகையால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் 10 வரைக்கும். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்ப இந்த 1ஆம் அதிகாரத்தில் இதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த 18வது 19வது வசனங்களை பார்க்கிறோம். அப்ப தேவன் அதிக நிச்சயத்தை உடையவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக நிச்சயத்தை உடையவராக இருக்கிறார். ஆமென்றே இருக்கிறார். அவர் ஆமென்றே இருக்கிறார் என்றால் வார்த்தை இயேசுவா இருக்கிற வார்த்தையும் ஆமென்றே இருக்கிறது. அப்ப அதிக நிச்சயம் உடையதா இருக்கிறது சொன்னா அது என்ன நடக்கும்? ஒன்று கன்ஃபார்ம் என்றா என்ன நடக்கும்? ஒன்று கன்ஃபார்ம் என்றா என்ன நடக்கும்? இப்ப நீங்க பிலிப்பீன்ஸ் போறதுக்கு டிக்கெட் புக் பண்றீங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் என்றா என்ன நடக்கும்? You will fly. நிச்சயம். அது நிச்சயம் சொன்னா கன்ஃபார்ம் ஆயிட்டா அது நிச்சயமாக நடக்கும். அப்ப எதன் மீது நம்பிக்கை நமக்கு இருக்க வேணும்? இப்ப எதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நீங்க ஒரு டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. சில ஆட்கள் சொல்லினோம், இல்ல இல்ல நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஒருக்கா நீங்கள் அவை கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாலும் பரவாயில்லை, ஒருக்கா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முதல் திருப்பி இன்னும் ஒருக்கா போன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லினோம். கேட்டா நீங்கள் திருப்பியும் போன் பண்ணி கேட்பீங்களோ? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏனென்றா உங்களோட டிக்கெட்ல கன்ஃபார்ம் போட்டு இருக்கு. டிக்கெட்ல கன்ஃபார்ம் ஓட்டுருக்கிறபடியா திருப்பி நீங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போன் பண்ணி என்ன மாதிரி இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தரப்பட்ட டிக்கெட்ல போட்டிருக்கு என்ன கன்ஃபார்ம். அப்ப அதிக நிச்சயத்தை உடையதா இருக்கிறேன்னு சொன்னா எதுல எங்களுக்கு நம்பிக்கை? எதுல நாங்க நம்பிக்கை வைக்க வேணும்? அதிக நிச்சயத்துல நம்பிக்கை வைக்க வேணும். அதிக நிச்சயத்துல சொன்னால் எது? தேவன் சொல்றதுலதான் நம்பிக்கை வைக்க வேணுமே அல்லாமல் தேவன் சொல்லாத சூழ்நிலைகளில நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, இங்க வசனத்தில் என்ன சொல்றார்? பவுல் என்ன சொல்றார்? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருந்தோம். எப்ப மரணம், எதுக்கு மரணம் வரும் என்று தங்களுக்குள்ளே நிச்சயித்து இருந்தார்களா? ஆழமான சத்தியம் ஆறுதல வாசி பாருங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எங்களுக்குள்ள நாங்கள் மரணம் வரும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயித்திருந்ததுக்கு காரணம் என்ன?
தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்க தக்கதாக. அப்ப என்ன சொல்றது? பவுல் என்ன சொல்ல வரான்? என்னுடைய குறைவுகள் தான். என்னிடத்தில் இருக்கிற மனுஷனிடத்தில் இருக்கிற குறைவுகள் தான். மனிதனிடத்தில் இருக்கிற காரியங்கள் பலவீனங்கள் தான். ஆனால் இது எல்லாம் எதிலே எனக்கு நம்பிக்கை வைக்க சொல்லுது? தேவன் மீது நம்பிக்கை வைக்கத்தக்கதாக. அவன் சொல்றான் பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முதல் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், நம்பிக்கையா இருக்கிறோம் சொன்னா மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டா இருக்கலாம். மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டாயிருக்கலாம். ஆனால் அந்த குறைவுகளிலே நமக்கு என்ன நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும் சொன்னால், அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கத்தக்க நிச்சயமுடையவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். வார்த்தையை கேட்கிற பொழுதும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிற பொழுதும் சரி, நமக்கு அதுதான் உண்டாயிருக்க வேண்டும். அப்ப நம்முடைய விசுவாசம், கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படிக்காக நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷம், உபதேசம், இதுல எல்லாவற்றிலுமே யாருடைய நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும்? யார் மீது நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். இயேசுவின் மீது நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்ப அதிக நிச்சயத்தையுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே காரியம் நடப்பிக்க வேண்டுமாக இருந்தால், வசனத்தை தியானிக்கிற எனக்கு என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை, அவரிடத்தில் எனக்கு நம்பிக்கை பெருக வேண்டும். என்னிடத்துல இல்ல, அவரிடத்துல. எந்த ஒரு உபதேசமும் மனுஷனை தன்னில் தானே பலம் கொள்ள வைக்க கூடாது. எந்த ஒரு உபதேசமும் மனுஷனை பார்த்து நீ பலம் உள்ளவனா இருக்கிறாய் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது போய். பவுல் என்ன சொல்ற? என்னுடைய குறைவுகளிலே, இட் மீன்ஸ் வாட்? நான் மனிதனாக எனக்குள்ளே குறைவுகள் உண்டு. ஆகவேதான் இதே பவுல் பிலிப்பியர்கள் என்ன சொல்றான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற என்றால் என்ன? நான் பலவீனனாயிருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அல்லாமல் தனியாக என்னாலே ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சுவிசேஷம் என்றது கிறிஸ்துவுக்குள்ளே நான் பலவானா இருக்கிறேன் என்று சொல்கிறது தான் சுவிசேஷமே அல்லாமல், கிறிஸ்துவை அறிந்ததனால் நான் பலவானா மாறிட்டேன், இப்ப நான் பலவான் என்று சொல்கிறது அல்ல. கிறிஸ்துவை அறிந்ததனால் நான் எப்படி பலவானா இருக்கிறேன்? கிறிஸ்துவினாலே பலவானா இருக்கிறேன். சில நேரத்தில் நாங்கள் யோசிக்கையும் சரி, உபதேசிக்கையும் சரி, சில நேரத்தில் அது சில நேரத்தில் டீவியேட் பண்ணப்பட்டு போய்விடும், அந்த பக்கங்கள் நகர்த்தப்பட்டு போய்விடும். ஆனா சத்தியத்தை தெளிவாக சொல்ல. நீங்க பாருங்க, பவுல் என்ன சொல்றாங்க? பவுல் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் ஆமண்டு இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னுரை, இது 18வது வசனம். ஆனால் அதற்கு முன்னுரையாக நீங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இன்னும் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்ப அதிக நிச்சயத்துடைய தேவனுடைய வார்த்தை அதிக நிச்சயத்தையுடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதிக நிச்சயத்தை உடையவர். ஆனால் என்ன பரிதாபம், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இயேசு நிச்சயம் உடையவராய் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை நிச்சயம் உடையதாய் இருக்கிறது. இதெல்லாம் பேசுகிறார்கள். சில சபைகளில் வசனத்தை ஒழுங்கா பேசுகிறது இல்லை, சில சபைகளில சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லி பேசுகிறார்கள். அதனால மாற்றம் இல்லை. உண்மையில ஒன்று பாருங்க, வார்த்தை தேவனுடைய வசனம் வசனம் தான். தேவனுடைய வசனத்தை யாருமே மாற்ற பிரசங்கம் பண்ணிக்க எதை வாசிக்கிறார்கள்? இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை தான் வாசிக்கிறார்கள். அது எந்த சபையாக இருக்கட்டும், சத்தியத்தை உபதேசிக்கிற சபையா இருக்கட்டும், உபதேசம் பண்ண தெரியாத சபையாக கூட இருக்கட்டும், எல்லாருமே எங்கே இருந்து வார்த்தைகளை வாசிக்கிறார்கள்? இந்த வேத புஸ்தகத்திலே இருந்து தேவன் பேசின வார்த்தைகளை தான் வாசிக்கிறார்கள். ஆனால் அதைத்தான் சொல்லுகிறார்கள், அதைத்தான் வாசிச்சதை விவரித்து சொல்லுகிறார்கள். அதைத்தான் நாங்களும் வாசிக்கிறோம். சிலதை நாங்கள் தியானம் பண்ணுகிறவர்கள் நாங்களும் இதே வார்த்தைகளை தான் நாங்கள் வாசிக்கிறோம். வித்தியாசமான வார்த்தைகளை வாசிக்கிறது அல்ல. அப்ப நிச்சயமுடைய இந்த வார்த்தை ஏன் வாசிக்கிற எனக்கும், கேட்கிற எனக்கும், உபதேசிக்கிறவர்களுக்கும், உபதேசம் பண்ணுகிற பொழுதும் ஏன் அது கிரியை நடப்பிக்கிறது? இல்லை. வார்த்தை இதே வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தையை நான் எந்த பிரகாரமாக நான் அர்த்தப்படுத்துகிறேன், அதான் முக்கியம். வார்த்தையை நான் இந்த பிரகாரமாய் அர்த்தப்படுத்துகிறேன். இப்ப இங்க பவுல் கொரிந்தியருக்கு வார்த்தை எந்த பிரகாரமாக அர்த்தப்படுத்துகிறான்?
இயேசுவின் மேல் நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக. அதான் நம்முடைய உபதேசத்தினுடைய முக்கியமான மைய புள்ளி. பவுல் அப்போஸ்தலனுடைய வேதத்துல பார்க்கிறோம், எல்லா அப்போஸ்தலனுடைய உபதேசத்தின் மைய புள்ளி என்ன? கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உண்டாயிருக்க தக்கதாக. கிறிஸ்து பல காரியங்களை எல்லாம் செய்துட்டார். சிலுவையில நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்துட்டார். ஆனால் வேதத்தில் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம், இயேசு எதை செய்து முடிச்சாருன்றதான் அவங்க சொல்றாங்க. நீங்க இயேசுவுக்கு என்னத்தையெல்லாம் செஞ்சீங்கடா, ஆனா இயேசு நமக்காக என்னத்தையெல்லாம் செய்தார், செய்து முடிச்சுட்டாங்க. கடைசியா சொல்லுகிற, இறுதியாய் சொல்லுகிற காரியம் என்ன? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உண்டாய் இருக்கும்படிக்காக. அப்ப நம்முடைய உபதேசங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உண்டாயிருக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். வசனத்தை வாசித்து தியானிக்கிற பொழுது எனக்கு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டுமே அல்லாமல் என் மீது நம்பிக்கை பெருக கூடாது, என் மீது நம்பிக்கை பெருக்கப்பட கூடாது. செல்ஃப் எஸ்டீம் பிரிப்பரேஷன்ஸ் என்றது தட்ஸ் வேர்ல்ட் வைட் பிரீச்சிங். இன்றைக்கு உலகத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள், எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றாதவர்களுக்கு சொல்லி சில காரியங்கள் இருக்கு. இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க? தன்னம்பிக்கை உண்டாக்கத்தக்க விதமாக ஆக்களை உபதேசம் பண்றது, வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொல்லி நிறைய பேர் புத்தகங்கள் எல்லாம் எப்படி ஒரு மனுஷனை ரொம்பவும் தன்னிலே நம்பிக்கை உள்ள மனுஷனாய் மாற்றுகிறது. அது என்ன? அது தன்னால் தானே தன்னம்பிக்கை உள்ளவன் சொல்ல, என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் மனுஷன், நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நலண்டி இருக்கிறேன், நான் பலவீனம் அல்ல, இதே சொல்லி 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 தன்னை பலமுள்ளவனாய் மாற்றுகிற உபதேசம். அந்த உபதேசத்துக்கும் கிறிஸ்துவை பற்றின உபதேசத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுவீங்க. பவுல் என்ன சொல்றாருண்டா, என்னுடைய குறைவுகள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், குறைவுகளை நிறைவாக்கத்தக்க கிறிஸ்துவின் மீது நான் நம்பிக்கை வைக்க வேணும். அப்ப தியானிக்கிற பொழுது தேவனுடைய வசனத்தை எங்களுடைய தனிப்பட்ட தியானங்களிலே நாங்கள் தியானிக்கிறதா இருந்தாலும் சரி, பொதுவாக நாங்கள் சபைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் பொழுதாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யணும் என்றால், கேட்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை பெருகும்படிக்காகவே பேசப்பட வேண்டுமே அல்லாமல் வேறெந்த ஒரு விதத்திலும் அது காரியம் செய்ய முயற்சிக்குமா இருந்தால் அது எதொன்றையும் கொண்டு வர மாட்டாது. பல இடங்கள்ல வார்த்தை சுத்தமாய் பேசப்படுகிற சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகள்ல கூட வளர்ச்சி இல்லை, பெருசா வித்தியாசம் இல்லை. சில பேர் சத்தியத்தை பேசுறதே இல்லை, ஆனபடியாக அங்க வளர்ச்சியே இல்லை. சில பேர் வாய்களியே சத்தியத்தை பேசுகிறார்கள், அங்கேயும் வளர்ச்சி இல்லை. ஏனென்றால் வார்த்தையின் அர்த்தப்படுத்தல்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. மனுஷனுடைய சுய குண இயல்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். மனுஷனுடைய இதே ரொம்பவுமே மனுஷனுடைய சுபாவ இயல்பு என்ன சொல்லுவாங்க? மனுஷனுடைய சுபாவ இயல்பு என்ன? எப்பவுமே மனுஷனை தட்டி கொடுக்கிறது தான் ரொம்பவுமே மனுஷருக்கு பிடித்தமான ஒரு காரியம். சரியா? நான் மனுஷனை ஒரு ஆளை பார்த்து சொல்றேன், நீ அழகா இல்லாட்டாலும் ஒரு ஆளை பார்த்து சொல்ற, நீ அழகா இருக்கிறாய். ஒரு நோஞ்சான பார்த்து நான் சொல்றேன், நீ ரொம்ப பலசாலியா இருக்கிறாய். இது ஒரு மனுஷனை நாங்க ப்ளீஸ் பண்றது, மனுஷனை ரொம்பவுமே ப்ளீஸ் பண்ணக்கூடிய காரியங்களை நாங்க பேசுகிறது மனுஷர்களுக்கு ரொம்பவுமே விருப்பம். பாருங்க, சில நேரத்தில் சில காரியங்கள் இருக்கு. என்ன சொல்லுவார், இங்க வா, நீ வர வர உடம்பு உனக்கு கூடி கொண்டு போகுது, இது நல்லதுக்கு இல்லை, ஓயாமல் இப்படியே சாப்பிடாத, காலையில் எழும்பி நல்ல எக்ஸசைஸ் பண்ணு, ஒழுங்கா சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி வைத்துக்கொள். இது நல்ல ஒரு காரியமா கெட்ட ஒரு காரியமா? நல்ல ஒரு காரியம். அவர் அந்த குண்டா இருக்கிறவர் வரை நேசிக்கிறவர் அவர் சொல்றீங்க, அப்படியே தொடர்ந்து சாப்பிடாத. ஆனா கேட்கிறவருக்கு அது விருப்பம் இராது. இப்ப சில பேர் பார்த்து குண்டாவே இருக்கிறார், அதனால பார்த்து சொல்லினா நல்ல சொக்கையெல்லாம் வச்சு நல்ல வடிவா இருக்கிறீர்கள், முந்தி மெல்லிசா இருந்த நீங்க இப்ப சொக்கு வச்சு நல்லா இருக்கு. இப்ப உங்களோட அந்த உடம்புக்கு கொஞ்சம் லூசான உடுப்பு போட்டீங்கன்னா ஆக குண்டா காட்டும், இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறுக்கமான உடுப்பு போட்டீங்கன்னா இது கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப எதுல இந்த ரெண்டு உபதேசத்துல மனுஷனுக்கு எந்த உபதேசம் ரொம்ப பிடிக்கும்? இந்த இரண்டாவது உபதேசத்தை தான் நாங்கள் ரொம்பவுமே விரும்புவார்கள், இந்த தங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற உபதேசம். ஆனால் இதுல எது உண்மையான நோக்கம், எது சரியான நோக்கம், எது சரியான இலக்கு? அவனுடைய சரீர தோற்றம் மாற வேணும், வீணான உடம்பில வீணான சதையெல்லாம் சேருவதெல்லாம் இல்லாமல் போய் அவன் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்கிறதா நல்ல உபதேசம். இன்றைக்கு உலகத்தில் எப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை சொல்வார்கள் என்று சொன்னால்,
மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்காக. அப்ப சில நேரத்தில் தேவனுடைய சத்தியத்தை எடுத்து உபதேசம் பண்ணுகிற பொழுது தேவனை தள்ளி வைத்து விட்டு மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்கான காரியங்கள் நடக்கிறபடியாத்தான் அதிக நிச்சயமுள்ள வார்த்தை பல சபைகளிலே கடந்து வந்தும் காரியங்கள் நடத்துகிறதே இல்லை. நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லி மார்தட்டுறதால எந்த பிரயோஜனமுமே இருக்க போறது இல்லை. நாங்கள் சத்தியத்தை பேசுறோம் சொல்லி சத்தியத்தை தியானிக்கிறோம் சொல்லி நாங்கள் யோசிக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம்பரை ஒழும்பி முடிய காலம்பரை ஒழும்பி பைபிளை அவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற பிரகாரமாய் நான் அதை தியானிக்காமல் எந்த வசதிக்கேற்றபடி நான் தியானித்தால் அதனுடைய வாழ்க்கையில யாதொரு காரியத்தை நடப்பிக்க முடியாது. இதை குறித்து நாங்கள் இன்றைக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். சீக்கிரமா நாங்கள் சில காரியங்களை பார்க்க. முதல்ல எனக்கு பேசியிருக்கிறேன் வேறொரு நாள்ல, அதனால திருப்பி நான் அதை காட்டிக்கொள்ளேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 41. ஆதியாகமம் 41வது அதிகாரம், அதுல இருந்து சில வசனங்களை நான் காண்பிக்கும்படிக்காக. ஆதியாகமம் 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 41 அதிலே பார். Hallelujah. Thank you, Jesus. Right. 15வது வசனம் 16வது வசனத்தை. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15, 16வது வசனங்கள். And Pharaoh said to Joseph, I have had a dream, and there is no one who can interpret it. I have heard it said of you that when you can hear a dream, you can interpret it. Joseph answered Pharaoh, it is not in me. God will give Pharaoh a favor he will ask. Right. சரி, அது நாங்கள் NIV-ல நல்ல அழகாக இருக்கிறது. நாங்கள் முதல் தமிழ்ல வாசித்துக் கொள்வோம், அதுக்கப்புறம் NIV-யை பார்ப்போம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். என்ன சொல்லப்படுகிறது? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. Can you read that in NIV verse 16? Chapter 41 verse 16. Genesis chapter 41 verse 16. I cannot do it. Joseph replied to Pharaoh, but God will give Pharaoh the answer he desires. But now when the 15 we just asked, verse 15, the Pharaoh asked, can you interpret? Joseph, I had a dream and no one can interpret it. But I have heard it said of you that when you hear a dream, you can interpret it. I cannot do it, Joseph replied to Pharaoh, but God will give Pharaoh the answer he desires. Pharaoh asked to Joseph, can you interpret? And then Pharaoh Joseph கிட்ட கேட்கிறான், இந்த கனவுக்கு அர்த்தத்தை நீ சொல்லு. இன்டர்பிரட். தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியம், சொப்பனத்துல தேவன் பார்வோனுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், அதை சொன்ன இன்டர்பிரட். அப்ப தேவன் தம்முடைய காரியங்களை, தம்முடைய விருப்பங்களை நமக்கு தேவன் என்ன செய்யறார்? அவருடைய வசனத்தை நமக்கு தருகிறார். அந்த வசனத்தினுடைய அர்த்தம், அதிக நிச்சயத்தை உடைய தேவனுடைய வார்த்தையின் அர்த்தம், அதிக நிச்சயத்தை உடைய இயேசுவினுடைய அர்த்தம். அது என்ன செய்ய வேணும்? அதை நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவர் சொன்ன சொப்பனத்தை எனக்கு நீ என்ன செய்வாய்? அந்த சொப்பனத்தை நீ எனக்கு விளங்க பண்ணு. என்ன, நான் சொப்பனத்தை கேட்ட அர்த்தத்தை சொல்லுவேன், அந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லு. அப்ப அதிக நிச்சயத்துடைய இயேசு நம்முடைய வாழ்க்கையில எந்த அர்த்தத்தோடு வருகிறார் என்றது முதல்ல நமக்கு புரிய வேணும். கேட்கிற வசனத்தினுடைய அர்த்தம் சரியாக விளங்கினால்தான் என்ன செய்ய முடியும்? இப்ப நான் சொல்றேன் டேக் கேர். இங்கிலீஷ்ல சொல்றாங்க டேக் கேர் என்ன சொல்றாங்க? டேக் கேர் என்ன அர்த்தம்?
நீ பார்த்துக்கோ, யூ லுக் ஆஃப்டர் யோர்செல்ஃப் அர்த்தம். இப்ப சில நேரத்தில் ஆங்கிலம் விளங்காத சொல்றாங்க, சில நேரத்தில் பி கேர்ஃபுல் சொல்றாங்க, சொன்னாங்க பி கேர்ஃபுல் சொல்றது இருக்கிறான். அப்ப ஆங்கிலம் விளங்காத ஒருத்தனுக்கு நான் டேக் கேர் டே நீ என்ன கவனமா இருக்க சொல்லி சொல்றியோடான்னு சொல்லி அவன் சண்டைக்கு வரலாம். ஏன் சண்டைக்கு வரான்? கேர் என்றது ஒரே வார்த்தை, ஆனா அந்த கேர் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் அவனுக்கு சரியாக விளங்கவே இல்லை. அதே போலதான் அதிக நிச்சயத்தையுடைய தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அந்த பிரகாரமாய் கடந்து போனாதான் காரியத்தை நடப்பிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால காரியத்தை நடப்பிக்க முடியாது. அப்ப இங்க பார்வோன் யோசேப்பிட்ட கேட்கிறான், can he interpret it? So if we know that meaning only, he can do things. So what Joseph said, no, I cannot. யோசேப் என்ன சொல்றான்? ஐயோ அதனால செய்ய முடியாது. ஆனால் இவன் கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவன், கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை உடையவனா யோசேப்பு இருந்தான். எல்லாருக்குமே தெரியும், பானபாத்திரக்காரனுக்கு சொன்ன அர்த்தம் எல்லாம் அப்படியே நடந்திருக்கு. Even though he replied, no, I cannot. அப்படியே என்ன அர்த்தம்? தேவனுடைய அதிக நிச்சயத்தை உடைய தேவனுடைய வார்த்தை மனிதர்களினாலே வியாக்கியானம் பண்ணப்பட முடியாது. அது யாரால வியாக்கியானம் பண்ணப்பட முடியும்? தேவனாலே மாத்திரம்தான் வியாக்கியானம் பண்ணப்பட முடியும். தேவனால வியாக்கியானம் பண்ணப்படுகிற பொழுதுதான் சரியான அர்த்தம் அதற்குள்ளே வெளிப்படும். நாங்க முதல்ல பார்த்தோம் 2 கொரிந்தியர்ல, அது பவுல் என்ன சொல்றான்? மரணம் நமக்கு நிச்சயமாய் உண்டாயிருக்கும்படிக்காக இந்த சூழ்நிலை எதுக்கு வந்தது? தேவனிடத்திலே நம்பிக்கையாய் இருக்கும்படிக்காக. அப்ப என்ன சொல்லப்படுறது? மனுஷனுடைய the zero level, a man's zero level understanding, a zero level of tolerance. I mean, he do not add any more tolerance at all. And மனுஷன் தன்னுடைய சுய அண்டர்ஸ்டாண்டிங்ல, சுய விளக்கத்தில, சுய வியாக்கியானத்தில அடைய முடியாத ஒரு 0 பாயிண்ட்க்கு போகதான் தேவனுடைய அர்த்தம் மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்பட முடியும். அப்ப இங்க யோசேப் என்ன சொல்றான்? I cannot. It means what? My knowledge is not sufficient to interpret what God wants to do that. அதுக்கு இப்ப நான் சொல்ற காரியம் என்ன? 16வது வசனத்துல நான் சொல்றேன், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாராகும். மங்களமான உத்தரவு அருளி செய்வாராக. அது ஆங்கில வேதாகம் சொல்லப்படுறது, God only will answer the desires of your heart. Am I correct? Desires of your heart. அப்படியான அர்த்தம் இது சொல்லப்படுகிறது. மங்களமான உத்தரவு அருளி செய்வாரா. நாங்க சங்கீதத்தில் ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரியும், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் ஹிருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். இங்கே சொல்லப்படுது அருளி செய்வாராக, அருள் செய்வாராக, அருளி செய்வாராகன்றது வித்தியாசம். அருள் செய்யறது என்ன அர்த்தம்? Let that to be happen as it is. அருள் செய்யறது என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறது அப்படியே நடக்கட்டும். அருளி செய்யறது என்ன அர்த்தம்? ஒண்ட கொடுக்கிறது. அருளி செய்யறது என்ன அர்த்தம்? அருளி செய்யுங்கோ, ஏதாவது பார்த்து அருளி செய்யுங்க, ஏதாவது பார்த்து எனக்கு செய்யுங்கன்னு அர்த்தம். நீங்க எனக்கு ஏதாவது உண்டா பாருங்க, அருளி செய்யுங்க. அருள் செய்யறது என்ன அர்த்தம்? நான் கொழும்புக்கு போக விருப்பப்படுறேன், எனக்கு அருள் செய்யுங்கன்னு அர்த்தம். நீ போ, நான் விரும்புற விருப்பத்தை you go, let that be happen as it is. அருளி செய்யணும்னு அர்த்தம். எனக்கு உண்ட பாருங்கள். இதைத்தான் நாங்கள் சங்கீதம் 37:4 பார்க்கிறோம். Just turn that Psalm 37 verse 4. எடுத்தவர் சீக்கிரமா வாசிங்க, சொன்னதான். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Can you read that in English? Take delight in the Lord, and He will give you the desires of your heart. He will give you the desires of your heart. இதுல என்ன சொல்லப்படுது? அருளி செய்வார். He will give you the desires of your heart. என்ன? உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை, உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய விருப்பங்களை யார் தருவார்? கர்த்தர் தருவார். இப்ப யோசேப்பு அங்க சொல்ற அர்த்தம் என்ன? பார்வோனுக்கு தேவனே மங்களகரமான ஒரு முடிவை அருளி செய்வாராக. என்ன? பார்வோன், ஐயா நீங்கள் செய்ய வேண்டியதை யார் உங்களுக்கு சொல்லி தருவார்? அந்த முடிவை யார் சொல்லுவார்? தேவன் சொல்லுவார். அப்ப அதிக நிச்சயமுடைய வார்த்தை தேவன் சொல்லுகிறபடி கடந்து வந்தாதான் மனுஷன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறபடி செய்து அவனுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனத்தை உண்டு பண்ண முடியும். மனுஷன் தான் நினைக்கிற மாதிரி எல்லாம் சொன்னா அது ஒண்ணு நடக்க முடியாது. தேவன் சொல்றபடி நடக்க வேண்டும். தேவன் சொல்றபடி செய்தாதான் அது நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை நடப்பிக்க முடியும். அப்ப எப்படி தேவன் தான் நினைக்கிற காரியங்களை
முதலாவது என்ன? அவர் சொன்னபடியே இந்த தேவன் நினைக்கிறபடியே அது என்ன செய்யணும்? அது அர்த்தப்படுத்தப்பட வேணும். அதான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். ஏசாயா 58:13 பார்ப்போம். ஏசாயா 58:13. ஐசாயா chapter 58 verse 13. இது இங்கிலீஷ்ல 13 and 14 in between. இங்கிலீஷ்ல அப்படி இருக்கும். தமிழ்ல ஐசாயா chapter 58 verse 13. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். பாருங்க, குறிப்பிட்ட அந்த வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். When your heart will be joy in the Lord, எப்பொழுது நீ கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். உன்னுடைய சொந்த காரியங்களை செய்யாமல், அது முக்கியமாக ஒரு வசனம் இதில் சொல்லப்படுகிறது என்ன? உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. எது? உன்னுடைய சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. நீ அப்ப யார்கிட்ட பேச்ச பேச வேணும்? What God interprets, that only you have to speak. அப்ப தேவன் சொல்றதை நீ பேசினா தான் உன்னுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கு. உன்னுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருந்தா தான் தேவன் சொல்லுகிறபடி உன்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். அப்ப இது யோசேப்புக்கு விளங்கிட்டு, யோசேப்பு இது எல்லாத்தையும் இந்த அறிவை எல்லாம் உடையவனா இருக்கிறான். ஆனபடியாக நம்ம என்ன செய்யறான்? பார்வோனுக்கு என்ன சொல்றான்? ஐயா, இது நான் எல்லாம் உனக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. நான் உனக்கு அர்த்தம் சொல்லுவனா இருந்தால் உன்னுடைய அரசவையில இருக்கிற மற்ற பிரதானிகளை போலதான் நானும் இருப்பேன். எகிப்தினுடைய அரசவையில மந்திரவாதிகள் இருந்தார்கள், பல அறிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள், பல சாஸ்திரங்களை எல்லாம் கற்ற மேதாவிகள் எல்லாருமே இருந்தார்கள். நீங்க நினைக்கிறீங்களா இந்த கனவுக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு? தெரியும், அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம் தெரியும்? ஏதோ ஒரு கெடுதியான கொண்டு நடக்க போகிற நல்லதொன்று நடக்க போகுது, இது தெரியும். ஆனால் அதுல எப்படி காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாது. அர்த்தம் வேற, முடிவு வேற. அர்த்தம் சொல்றது வேற, தீர்மானம் வேற. இப்ப பாருங்க, தொட்டு பாக்க சுடுவது, தொட்டு பாக்க சுடுவது, ஆளுக்கண்டே கொஞ்சம் அசாதாரணமா சக்தி போகுது, இல்லாட்டா கொஞ்சம் வாந்தி வேதியா இருக்கு, அப்படி இப்படி இதெல்லாம் பாக்குறோம். நாங்க பாக்க நமக்கு அர்த்தம் தெரியுது. பட் ஆனால் அதுல நாங்களுக்கு முடிவு எடுக்க முடியுமோ? ஒன்று சொல்லலாம், காய்ச்சல், வயிற்றாலை எல்லாம் போதுன்னு சொன்னா ஏதோ அஜீரணம் இருக்கு சொல்லலாம். ஆனால் அது உண்மையா என்ன காரியம்ன்றது யாருக்கு தெரியும்? டாக்டருக்கு தான் தெரியும். அவர் என்ன செய்வார்? இத்தனை நாள் காய்ச்சல், எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு, இவருக்கு வேற வேற என்னென்ன சிம்டம் இருக்கு, இன்னும் 2-3 ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டா ஃபைனலா என்ன ரிப்போர்ட்டை சொல்லுவார். ஓ, இது எல்லாம் காய்ச்சல் இருக்கு, சரி, வயிற்றோட்டம் இருக்கு, எல்லாம் சரியான, இதுக்கு காரணம் இந்த இன்ஃபெக்ஷன், இந்த விதமான ஒரு தொற்று. அப்ப ஒரு காரியத்தை பற்றி விளக்கம் சொல்றது வேற, ஆனா தீர்மானம் சொல்றது வேற. தீர்மானம் இருந்தா தான் முடிவெடுக்க முடியும். தீர்மானம் தெரிஞ்சாதான் வாழ்க்கை நடக்கவே முடியும். அப்ப எகிப்திய அரசவையில இதெல்லாம் அடையாளம் சொல்லக்கூடிய மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயும் தேவனுடைய வார்த்தையை வச்சு அடையாளம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஞானம் உண்டு. ஆனால் அடையாளம் ஒரு பொழுது வாழ்க்கையில முடிவை கொண்டு வர முடியாது. முடிவை யார் சொல்ல வேணும்? தேவன் தான் சொல்ல. அதை குறித்த நாலேஜ் உள்ளவருக்கு தான் முடிவு தெரியும். பாருங்க, நாங்க புதுசா ஏதாவது நடுவில் சொல்றோம், திருப்பியும் சொல்றேன், புதுசா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்கிட்டோம் வைத்துக்கோ. அந்த எக்யூப்மெண்ட்டை பத்தின முடிவு, இதை என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்றது, இது பலதா போனா அப்படி ரிப்பேர் பண்றது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கடைக்காரனுக்கு தெரியுமோ? யாருக்கு தெரியும்? அதை கண்டுபிடிச்சவனுக்கு தான் தெரியும். அதே போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை, அதிக நிச்சயமுள்ள ஒரு வசனத்தை அனுப்புகிறார் என்று சொன்னால் அது எப்படி நடக்க வேண்டும் என்றது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்ப தேவன் விளங்கப்படுத்துறபடியே அர்த்தத்தை பேசாம விட்டால் அது குப்பை, அது ஒன்றுமே நடக்காது. இன்றைக்கு வாய் கிளிய நான் பிள்ளைகளுக்கு பொடியா கதைக்க சொல்ல, இந்த வாய் என்ன பிடாரி பக்கம் போகத்தக்கதா கிளியத்தக்கதா அவ்வளவுதான் கத்தி பிரசங்கம் பண்ணாலும் சபைகள்ல மாற்றம் இல்லை. ஏன் தெரியுமோ? அது தேவன் அர்த்தப்படுத்துறபடியே அர்த்தப்படுத்துறது கிடையாது. அவர்கள் தங்களுக்கு சுகமானபடி. அதனுடைய நீங்க எஸ்ஐயா 11 உன் சொந்த பேச்சை பேசாமல், உன்னுடைய சொந்த பேச்சை பேசாமல், சொந்த பேச்சை பேசினாங்க என்ன நடக்கும்? தேவன் நினைக்கிற காரியங்கள் நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல காரியம் நடக்காது. இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க போறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-4 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-4 வசனம். எடுத்த வாசித்துக் கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-4
4 வசனங்கள் வரை. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4, 2 தொடக்கம் 4. Preach the word, be prepared in season and out of season. Correct, rebuke and encourage with great patience and careful instruction. For a time will come when people will not put up the sound doctrine. Instead, to suit their own desires, they will gather around them a great number of teachers to say what their itching ears want to hear. They will turn their ears away from the truth and turn aside to me. Right. அப்ப அதுல என்ன சொல்லப்படுது? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எப்படி சொல்றார்? வசனத்தை எப்படி பிரசங்கம் பண்ண சொல்றார்? ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சொல்ல என்ன, ஜஸ்ட் பி ப்ளீஸ், குஞ்சு செல்லம் வாங்கோ ராசா ராசாத்தி பட்டுக்கிளியே பவளமணியே செல்ல குஞ்சே என்று சொல்லி, நீ பாவம் செய்கிறவன் பாவம் செய்து கொண்டே இருப்பாயாக, நீ பாவத்தை குறித்து எல்லாம் பயப்படாத, பாவத்தை செஞ்சு போட்டு தைரியமா எனக்கு முன்னால வா, இப்படி எல்லாம் ப்ளீஸ் பண்ணி உபதேசம் பண்ண சொல்லி சொல்லப்படுதா? இந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது வசனம்? கண்டித்து. அவங்க என்ன சொல்ல போறாங்க? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். புத்தி சொல்லுன்னு என்ன அர்த்தம்? இது அவனுக்கு விருப்பமா இருக்கோ இல்லையோன்றதல்ல, எனக்கு எது விருப்பமா இருக்கு, எதன்படி நம்ம நடக்க வேண்டும் என்று இருக்கிறானோ அதன்படிதான் சுவிசேஷத்தை சொல்ல வேணும். ஆனால் என்ன எப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டாவார்கள்? 3வது வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் சவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. எனக்கு இந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷன் தான் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. NIV ஒரு கதான். I just want to reword that one. Just get that NIV, please. அந்த ஆங்கில வேதாகமத்தில் அது நன்றாக வருகிறது. 4வது வசனம். Hallelujah, glory be to God. அதுல என்ன சொல்லப்படுகிறது? They will turn their ears away from the truth and turn aside to myths. அதுல 3வது என்ன சரி, அது ஆங்கிலத்துல 3வது. For the time will come when people will not put up with sound doctrine. They will not put up with sound doctrine. Instead, to suit their own desires, they will gather around them a great number of teachers to say what their itching ears want to hear. என்னது? அவங்களுடைய itching ears, அவங்களுடைய செவித்தின அடிக்கிற அந்த காதுக்கு விருப்பமானபடி அதில் எப்படிப்பட்ட வசனங்களை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேடி போவார்களாம். அதில் என்ன சொல்லப்படுற? for them their time will come, people will not put up with the sound doctrine, instead to suit their own desires. என்னது? தங்களினுடைய இருதயத்தின் விருப்பத்துக்கு ஏற்றபடியான உபதேசத்தை தேடிக்கொண்டு போவார்களாம். அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியான உபதேசம் தேவனுடைய அர்த்தப்படுத்துதலோ இல்ல. அதான் நான் முதலே பார்த்துட்டேன். எசாயாவில் காண்பிச்சேன். எசாயா 58வது அதிகாரத்திலே காண்பிச்சேன் 13வது வசனம் இல்ல. அதே மாதிரி தான் சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மனமாக்கியார் விருதத்தின் வேண்டுதல் உனக்கு அருளி செய்வார். உண்ட சொந்த இன்ட்ரெஸ்ட், உண்ட சொந்த விருப்பம் தீர்மானமா இருக்க முடியாது. அப்படிதான் வசனமே சொல்றது. மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரணம். மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றது நல்லது இருக்கு, மனுஷனுக்கு நல்லதா தோன்ற அநேக காரியங்கள் இருக்கு, ஆனால் அதன் முடிவு மரணம். தேவனுக்கு நன்மையாய் தோன்றுகிறது மாத்திரம்தான் ஜீவன். தேவனுக்கு நன்மையாய் தோன்றுகிறபடி வசனங்கள் அர்த்தப்படுத்தப்பட்டால் தான் அது ஜீவன். மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிறபடி அர்த்தப்படுத்துறது ஜீவன் அல்ல. அது ஜீவனை கொண்டு வருகிறது அல்ல, அழிவை கொண்டு வருகிறது. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை பேசுறோம் சொல்லி அழிவை கொண்டு வருகிற வார்த்தைகளை அநேகம் பேர் பேசுகிறது தான் அதிகம். ஆனால் அவர்கள் என்ன நினைச்சுக்கொள்கிறார்கள்? நம்மை விட்டால் வேறு யாரும் பேசுறதுக்கு யாதொன்றுமே இல்லை என்று அவர்கள் பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள். எதை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள்? தங்களினுடைய அர்த்தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதே இல்ல. இன்றைக்கு தேவனுடைய நன்மைன்னு சொல்லி எதை அர்த்தப்படுத்துறது? எந்த அளவுக்கு பணக்காரனா இருக்கிறத குறித்து தான் அர்த்தப்படுத்துகிறார்கள். அதை குறித்து தான் அதிகம் பேசுறாங்க. இது தேவனுடைய நன்மைன்னு சொன்னாலே என்ன? காசு நிறைய இருக்க வேணும், நீ 85 லட்சம் ரூபாய் சாரி கட்ட வேணும்,
கை கால் நிறைய நகை போட வேணும், பென்ஸ் கார் வைக்கணும், BMW கார் வைக்க வேணும் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நன்மை. தேவனுடைய நன்மை எது சொல்லுவாப்போம்? நோய் இல்லாத வாழ்க்கை, சமாதானம், சொல்லப்படும் மலட்டு தன்மை இல்லாமல் பிள்ளைகளை பெற்று பெருக்கம், இது எல்லாம் என்ன சொல்லப்படுது? இதுதான் ஆசீர்வாதம். உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அதுல சொல்லப்படுறது ஆசீர்வாதம் என்ன? பணம் மாத்திரம் இல்லை, ஒருத்தன் குழந்தை குட்டி உள்ளவனா இருக்கவன், சமாதானம் உள்ளவனா இருக்கவன், சரீரத்தில் நீடிய வியாதி இல்லாதவனா இருக்கவன், தோல்வி இல்லாதவனா இருக்கவன். அப்ப இதெல்லாம் குறித்து பேசுகிறது இல்லை. அப்ப இதை பணத்தை முடித்து மாத்திரமே பேசுறாங்க. ஆனா பல பேர் வாழ்க்கையில் என்ன, குடும்பத்துல குழந்தை குட்டியே கிடையாது. குழந்தை குட்டி இல்லாமலே பல பேர் சேர்ச்சிக்கு ஆராதிக்க வரான். அது சாபம். மனநோய் பிடிச்சு வியாதியோ சரீரத்தில் பெரிய வியாதியோட வராங்க, அது சாபம். தோல்வியோடு இருக்கிறாங்க, அது சாபம். குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கிறது, அது சாபம். கடனோடு இருக்கிறாங்க, சாபம். இதை குறித்து யாருமே பேசுகிறது இல்லை. எது செவித்தினவு, எது செவித்தினவும், எது சுய இச்சை. மனுஷனுக்கு எல்லாமே பணத்தை குறித்து பேசுற ரொம்பவுமே இச்சை. இன்றைக்கு உபதேசங்கள் அப்படி தேவன் விரும்புகிறத பேசுகிறது குறைவு. வர்ற விசுவாசிக்கு எது விருப்பமோ அதை குறித்து தான் பேசுகிறார்கள். என்னன்னா அவங்க சபையில நாட்கள் நிரம்ப வேணும். கதிரை எவ்வளவுக்கு நிரம்பி இருக்கோ அப்பதான் அன்னைக்கு சந்தோஷம். அப்பதான் சொல்லலாம். வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்கிற ஆளுக்கு சொல்லலாம், இங்க பேரும் எந்த சபையில் 1500 பேர்ல இருந்து 2500 பேர் ஆயிட்டினும். இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற நீர் வாரக்கிழமை 2 வெள்ளக்காரர்கள் வரையினம் அவைக்கு அவிச்சு கொட்டுறதுக்கு 5000 பவுண்ட்ஸ் எனக்கு அனுப்பும். என்ன செய்யணும்? அப்படியோ என்ன அனுப்பி விடுறேன். அவனுக்கு இருக்கிறவன் அப்புறம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்க என்ன நடக்குதுன்னு சரி, அவன் காசு அனுப்பி விடுறான். காசு எங்க போகுது, யார்கிட்ட போகுது, என்னதுக்கு எடுத்து பாதிக்கிறார்கள் ஒன்றுமே தெரியும். இன்றைக்கு கூட்டத்துக்கு அரசியல் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறோமா போல ஆட்களை சேர்க்கிறதான் சபை இருக்கு. ஆனால் அப்படியே தான் தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது இல்லை. தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் என்றால் அவருடைய வார்த்தை அர்த்தப்படுத்துகிறபடி காரியங்கள் நடப்பிக்கப்பட வேணும். அதான் நீங்க பவுல் தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்ண என்ன சொல்றான்? நீ சுவிசேஷகனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீ உண்ட அப்பா உண்ட அம்மாட்டையும் உண்ட அம்மம்மாவட்டையும் படிச்ச வேத சத்தியங்கள் எல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நான் உனக்கு மேல தந்த அபிஷேகம் கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ சுவிசேஷகனா இருக்கிறதுன்றது உண்மையான அர்த்தமே என்ன? வசனத்தை உள்ளபடி சரியானபடி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எது தேவனுடைய வார்த்தையோ எது அதிக நிச்சயமுடையதா இருக்கிறதோ அதை அந்தப்படியே பேசு. அந்தப்படியே பேசினாதான் அது காரியத்தை நடப்பிக்கும். இல்லைன்னு சொன்னா அது காரியத்தை நடப்பிக்க முடியாது. அப்ப பாருங்க, முதல் திருப்பி நாங்க எங்க போவோம்? அப்ப இதுல இந்த வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது? திருப்பி அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் இருக்க வாசிட்டு நான் போறேன். For the time will come when people will not put up with sound doctrine, instead to suit their own desires they will gather around them a great number of teachers to say what their itching ears want to hear. They will turn their ears away from the truth and turn aside to myths. Myths என்ன? பொய். Myths என்ன? பொய், கட்டுக்கதைகள். அதான் சொல்றது மித்ஸ். மித்ஸ்ன்னு சொல்றது பொய்யான காரியங்கள். இது சொல்லிக்கொண்டிருக்க ஒரு ஞாபகம். அன்றைக்கு மாதிரி ராஜ்யத்து கேட்க நான் சொன்னேன், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு? மெடிக்கல் ஃபீல்ட்ல கன்சல்டன்ஸ் இருக்கணும். எஸ்ஓனா என்ன? கார்டியாலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன், இஎன்டி, பீடியாட்ரிஷியன். அப்ப என்னது? பீடியாட்ரிஷியன் சம்பந்தமான விஷயம் கேட்கணும்னா பீடியாட்ரிஷியன் போறது, நரம்பு சம்பந்தமான நரம்பு சர்ஜன் போறது. ஆனால் ஜெனரல் பிசிஷியன் ஒருத்தர் இருக்கிறார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் எம்பிபிஎஸ் என்றவர் என்ன? அவருக்கு இந்த எல்லா விஷயங்களை குறித்து அறிவு இருக்கோ இல்லையோ? இருக்கு. அவருக்கு எல்லா இருக்குங்க, அவருக்கு இது எல்லா பத்தியும் தெரியும். ஆனா என்னதுக்கு போறது? நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் தான் விசேஷமா எல்லாருமே போற அவருக்கு நரம்பு. அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ உலகத்தில் என்னன்னா இந்த எப்படிப்பட்ட காரியங்கள், இவர் விசுவாசம் ஸ்பெஷலிஸ்ட், விசுவாசத்தை பத்தி பிரசங்கம் பண்ற பிரசங்கியார். இவர் என்ன கன்சல்டன்ட்? இவர் ஆசீர்வாதம் ஸ்பெஷலிஸ்ட், இவர் செழிப்பு ஸ்பெஷலிஸ்ட், இவர் நீதிமான் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வழியில என்ன மாதிரி நடக்குது? சும்மா இருக்கிற ஓபிடியில இருக்கிற எம்பிபிஎஸ் காட்டியே பைத்தியத்தை சுகப்படுத்தலாம். அன்றைக்கெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாருமே கன்சல்டிங் சென்டர்ஸ் என்ன செய்யணும்? இருக்கிற இந்த கன்சல்டன்ட் மேருக்கு வீணா காசு கொடுத்தாரு. அன்றைக்கு நாங்க ஜோய்சின்றதுல ஒரு முள்ளெடுக்க போனோம். என்ன மீன் வாங்கி 150 ரூபாய்க்கு, முள்ளெடுத்தது எவ்வளவு காசுக்கு? 980 ரூபாய்க்கு. அப்ப அதே மாதிரி தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல என்ன எல்லாம் கன்சல்டன்ஸ் வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை அதிக நிச்சயம் முடியாது. அதுக்குள்ள எல்லாமே இருக்கு.
அந்த வார்த்தையை அப்படியே பேசினா இங்க ஸ்பெஷலிஸ்ட் ஒன்றும் தேவையே இல்ல. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையில இருக்கிற 360 டைமென்ஷன்ல 360 டிகிரியில யூ கேன் see the special dimensions of the word. தேவனுடைய விசேஷமான காரியங்களை நீ பார்க்கலாம். ஆனால் அதை பேசுறதுக்கு கன்சல்டன்ட் தான் தேவை என்ற அவசியம் இல்ல. இந்த கன்சல்டன்சி ஆயிட்டு இந்த கிறிஸ்தவம் வியாபார உலகம். இன்றைக்கு பல பிரசங்கிமார் பல கிறிஸ்தவ ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, வில்லங்கப்பட்டு கட்டாயப்பட்டு தாங்கள் பணக்காரர்களாக வாழுகிறதை காண்பிக்க விரும்புகிறார்கள். ஏன் சொல்லுவா? அப்பதான் விசுவாசிக்கு சொல்லல. இங்க பாரு, நான் நம்புற விசுவாசத்தால நான் பேசுற காரியத்தால தான் நான் என்ன செய்யறேன், 65,000 ரூபாய் போன் வச்சிருக்கிறேன், கழுத்துல சங்கிலி போட்டு இருக்கிறேன், அங்க போயிட்டு வாரன் இங்க போயிட்டு வாரன். என்னது? அப்பதான் ஜனத்தை நம்ப வைக்கலாம். நீ ஜனத்தை நம்ப வைக்கிறதுக்காக சத்தியத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை பேசுற பொழுது நம்பிக்கை உண்டாகும். திருப்பி ஆதியாகமத்துக்கு நான் வரேன். 41வது அதிகாரத்துக்கு, ஆதியாகமம் 41வது அதிகாரத்துக்கு வருவோம். நான் சீக்கிரம் முடிக்க வேண்டியா இருக்கு. ஆதியாகமம் 41வது அதிகாரம். அப்ப இது என்ன செய்ய? ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல 16வது வசனம் என்ன சொல்றான்? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அப்ப தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தைப்படியே தான் அர்த்தப்படுத்த வேண்டும் என்று இவன் சொல்றான். இப்ப சொன்னதுனால என்ன நடக்கிறது? அப்ப நாங்க இப்ப 32வது காரியத்தை பார்க்கிறோம். 32வது வசனத்தை பார்க்கணும். அதே 41வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. என்ன சொல்றான்? இது எல்லாத்தையும் யாரு? அவன் சொல்லிக்கொண்டே வாரான். இது யோசேப்பு சொல்றான் தேவனுடைய அர்த்தத்தை, தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை அவர் சொன்னபடியே அவன் சொல்லிக்கொண்டு வரைக்கும் என்ன நடக்குது? 39வது வசனத்துல அவன் சொல்றான், பார்வனே சொல்றான், பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவனும் வேறொருவனும் இல்லை. அதுக்கு முதலே சொல்றான் 38 என்ன, அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டு என்றான். பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள், அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரியாக்கினேன். என்னது? தேவனுடைய வார்த்தையை அந்த வார்த்தையின்படியே, அது சொல்லுறதின்படி அர்த்தப்படுத்தி அவன் சொன்னதுனாலதான் எகிப்து தேசத்துக்கு யாரு பிரதம மந்திரியானான்? யோசேப்பு பிரதம மந்திரியா மாறினான். அப்ப ஆண்டவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை, அதிக நிச்சயமுள்ள வார்த்தையை, அதிக நிச்சயமுள்ள இயேசு கிறிஸ்துவை அந்த பிரகாரமாக நாங்கள் வாழ்க்கையில் அர்த்தப்படுத்தினால் என்ன நடக்கும்? நமக்கு அதிகாரம் உண்டாகும். அந்த அதிகாரம் உண்டாயிட்டா அதுக்கு எல்லாமே பாருங்க. அதுக்கு முதல்ல யோசேப்பு இருந்த நிலைமையும் பாருங்க, பிறகு யோசேப்பு இருக்கிற நிலைமையையும் பாருங்க. பிறகு என்ன? யோசேப்பு ராஜா, யோசேப்பு ராஜாண்டா அந்த நொடி பொழுதிலே எப்ப தேவனுடைய வார்த்தையை சரியான விதமாய் அர்த்தப்படுத்துறானோ அந்த நொடி பொழுதிலே that instant life will get change. என்னுடைய வாழ்க்கை மாறல. 3 வருஷமா போயிட்டோம் பிரதர், 30 வருஷமா அந்த சர்ச்சுக்கு போயிட்டோம் பிரதர். சில பரம்பரையா போறோம் பிரதர், மாற்றமே இல்லை. ஏன் பிரதர் மாற்றம் இல்ல? ஏன் சிஸ்டர் மாற்றம் இல்ல? ஏன் மாற்றம் இல்லை என்றால் தேவன் சொல்றபடி அர்த்தப்படுத்தி யார் உங்களுக்கு உபதேசம் பண்றது இல்லை. அவர்கள் செவித்தினம் உண்டாகும்படிக்காக பேசுகிறார்கள். கிடுகிடு குடுகுடு என்று பேசுகிறார்கள். கிடுகிடு குடுகுடு என்று பேசுறதுல ஒண்ணுமே நடக்க முடியாது. தேவன் சொல்றது துமைத்தோடு என்ன சொல்லப்படுறது? சில தேவன் பேசுகிறது கண்டனத்தோடு உபதேசம் பண்ணி கடிந்து கொண்டு சொல்ல வேண்டியதாய் இருக்கும். ஆனால் ஜனங்களுக்கு அது பிடிக்கிறதே இல்லை. பார்வோனுக்கு அது பிடிக்காமல் இருக்கே இல்லை. பார்வோனுக்கு பிடிக்காமல் இருந்தா பார்வோன் பச்சடி. பார்வோன் என்ன சொன்னது அப்படியே ஏற்றுக்கொண்டு, இவ்வளத்தையெல்லாம் வெளிப்படுத்துற தேவன் இவ்வளவு ஞானத்தையெல்லாம் அவனா கொடுத்திருக்கிறார், இதை செய்யறதுக்கு வேற யாரப்பா இருக்க முடியும்? நீதான் செய்ய முடியும். உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை சரியான விதத்தில் அர்த்தப்படுமாக இருந்தால் உனக்கு முன்னால் இருக்க சூழ்நிலைகள் உன்னை பார்த்து மண்டியிட்டு சொல்லும், இவ்வளவாய் ஞானமும் வெளிப்பாடும் உடைய ஆவியுடையவனாய் நீ இருக்கிறாயே, நான் உனக்கு கீழே மண்டி இடுகிறேன், நீ என்னை தாண்டி போ, நீ என்ன மிதிச்சிட்டு போ, நீ என்ன உடைச்சி நிக்கிரகம் பண்ணிட்டு தாண்டி போ.
இந்த தடைகளை எல்லாம் உடைத்து போய் முன்னால் இருக்கிறதை சுதந்திரித்துக் கொள். இதான் கிறிஸ்தவம். எனக்கு அதை குறித்து பேசுறது இல்லை. அதை குறித்து பேசினா சபையில் இருக்கிறார்களாம் பயம். இப்படிப்பட்ட காரியங்களை பேசினா பயம். யாருக்கு? விசுவாசிக்கு பயம் இல்லை, சபையில் இருக்கிற பெரியாக்களுக்கு பயம். இதைத்தான் இயேசுக்கும் செய்தார்கள். இயேசு என்ன செஞ்சார்? இயேசுக்குமே தான் நடந்துச்சு. பரிசேயர் சதுசேயர் வேத பாராட்ட வேலை என்ன? ஐயோவன் அதிகாரத்தை எல்லாம் இப்படி புட்டு புட்டு வைக்கிறானே, அதிகாரத்தை இப்படி தெளிவா சொல்றானே, ஜனத்தை எல்லாம் ஒளிம்பி நிக்க வைக்கிறானே, இவங்க எல்லாம் எங்களை விட்டு பிரிய போறாங்களே, இவனை கொலை செய். இன்றைக்கும் கிறிஸ்துவ கொலை செய்யற கூட்டம் சபைகளுக்குள்ளதான் இருக்கே இல்லாமல் வெளியே இல்லை. அன்றைக்கு வேத பாரகர் கொலை செஞ்சார்கள், இன்றைக்கு போதகர்கள் கொலை செய்கிறார்கள், சபை தலைவர்கள் கொலை செய்கிறார்கள், கிறிஸ்துவை கொலை செய்கிறார்கள். கிறிஸ்துவை குறித்த அடையாளங்கள் கொலை செய்யப்படுகிறது, கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷங்கள் கொலை செய்யப்படுகிறது, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் கொலை செய்யப்படுகிறது. பல கருவிகள், பல விதமான காரியங்கள், பல காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவம் ஏன் செயலிழந்து போயிருக்கு? ஏன் கிறிஸ்துவனுடைய சபை, கிறிஸ்துவனுடைய சரீரம் சரீரமாகவே இல்லாமல் சின்னாபின்னப்பட்டிருக்கு என்று சொன்னால், மந்தையை சூறையாடுகிற ஓநாய்கள் இன்றைக்கு மந்தைக்கு மேய்ப்பர்களாய் இருக்கிறது தான் காரணம். சொல்றபடியே ஓநாய்களாகவே அவர்கள் இருக்கிறார். மந்தைகளை அழிக்கிற ஓநாய்கள். சத்தியத்தை சரியாய் பேசுகிறவர்கள் கிடையாது. வஞ்சகம் பண்ணி, திருட்டாட்டம் பண்ணி, பொய் பேசி, பித்தலாட்டம் பண்ணி அவர்கள் பேசுகிறார்கள். அதனுடையதான் வாழ்க்கையில காரியம் நடப்பிக்கிறது இல்லை. என்ன கிறிஸ்தவத்தில் பிரதான மாற்றங்கள் உண்டாமல் போயிருக்கு. அப்ப எந்த பிரகாரமாய் அதிக நிச்சயம் உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்றால், தேவன் அர்த்தம் பண்ணின பிரகாரமாய் அது கடந்து வர வேணும். தேவன் அர்த்தம் பண்ணின பிரகாரமாய் அது கடந்து வந்தால்தான் அது காரியங்களை நடப்பிக்கும். வேறொரு விதத்தினாலும் அது காரியங்களை நடப்பிக்க முடியாது. வேற எந்த விதத்தினாலும் அது காரியங்களை நடப்பிக்கவே முடியாது. அதிக நிச்சயம் உள்ள வார்த்தை இருக்கு, அதிக நிச்சயம் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நன்றா யோசிச்சுப்பார், நன்றா தீர்மானிச்சுப்பார். நீ தியானிக்கிற பொழுது, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற பொழுது, நீ தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிற பொழுது, யாரிலே நம்பிக்கை உண்டாயிருக்கும்படிக்காக அந்த வசனத்தை நீ தியானிக்கிறாய், இந்த வசனத்தை நீ உபதேசிக்கிறாய். நம்முடைய நம்பிக்கை அவரிலே உண்டாயிருக்கும்படி, அவருக்குள்ளே நாங்கள் பிழைத்திருக்கிறோம், பிழைப்போம், பிழைத்தோம், பிழைத்துக் கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ளே தொடர்ந்தும் பிழைப்போம். அவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே. தான் சொல்லப்படுகிறது, என்ன சொல்றது, சிலுவை என்ன செய்யறது? ரட்சிக்கப்படுகிற நமக்கும் சிலுவை தேவ பலனாய் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு அது ஸ்ட்ரென்த். ரட்சிப்பு முடியல பாருங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சிலாக்கள் இந்த ரட்சிப்பை பத்தி சரியா விளங்காத நீதிமான் என்கிற உன்னத தத்துவத்தை போட்டு சாவடி அடிச்சு எல்லாம் பிச்சு சின்னாவனமாக்கி வச்சிருக்காங்க. நீதிமான் என்று யோசிக்கிறவங்க கூட நான் நீதிமான் இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு காரணம் ரட்சிப்பை பற்றின தெளிவில்லை. ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். எப்பவுமே கிறிஸ்து தான். இயேசுவை பத்தி சொல்லிட்டா காணும். இங்க பார்வோன் தேவனை பத்தி தான் சொன்னா, வேறொன்றை பத்தி சொல்லவே இல்ல. கர்த்தரை பத்தி சொன்னா பாருங்க என்ன நடந்துச்சு. 7 வருஷ பஞ்சத்தில இருந்து விடுதலையாகிற செழிப்பின் தீர்மானம் அங்கே வந்துட்டு, செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்றவங்க சொல்றாங்க, எரும மாடுகள் சொல்றதுக்கு மன்னிச்சு கொள்ள வேணும், இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த அவங்க மதியினர்கள், முட்டாள்கள், கிறிஸ்துவை பற்றி சரியா அறிவிக்காதபடியாத்தான் செழிப்பெண்ணு உண்டாகாமலே இருக்கு. அதை வந்து பொய் கதையில நிப்பாட்டுங்க. ஜனங்களை உடுக்கடிச்சு உணர்ச்சி வசப்படுத்துற கதையில நிப்பாட்டுங்க. கிறிஸ்துவ பற்றி சொல்லுங்க, தம்பாட்டிலே தானா செழிப்பாங்க. போராண்டம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுன்னு சொல்லு, இயேசுவை பத்தி சொல்லு. நீ 6 லட்சம் ரூபாய் காசை பத்தி சொல்லாத. 600 ரூபாய் சாரிக்காரிய 6.5 லட்சம் ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு 6.5 லட்சம் ரூபாய் சாரி உடுத்தன்னு சொல்லி அவளை பிச்சைக்காரியாக்காத. நீ இயேசுவை பற்றி சொல்லு. அவள் நாளைக்கு 600 ரூபாய் சாரி உடுக்கிறவள் 6000 ரூபாய் சாரி உடுத்தட்டுமே. சாரி நல்ல சாரியா இருந்துட்டா தெரியுதானே. இதுல 6.5 லட்சம் ரூபாய் சாரி உடுத்தி என்ன பெரிய யோசனை? ஏன் இயேசுவை பற்றி பேசாமல் சத்தியங்களை சத்தியத்தை வேறபடி பேசுறாங்க? செழிப்பில்லை. நாம செழிப்பை பற்றி பேசுறேன்னு சொல்றாங்கன்னு திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், பயங்கரவாதிகள், செவித்தின உண்டாகும்படிக்காக, இச்சைகள் பெருகும்படிக்காக, இருதயம் முழுக்க இச்சையை வச்சுக்கொண்டு இச்சையை கொப்பிடிச்சு தள்ளுகிற இந்த ஓநாய்கள் இன்றைக்கு சபைகளை பாழ்கடிக்கிறார். அதனால்தான் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் ஜனங்களுடைய வாழ்க்கையில வரையில்லை. சோதனை சோதரியை ஒன்றை தீர்மானமா யோசிச்சு பண்ணி தியானிக்கும் பொழுதும் சரி, பேசும் பொழுதும் சரி,
இயேசு மாத்திரமே வெளிப்படட்டும். இயேசு வெளிப்பட்டா வாழ்க்கையில் எல்லா காரியமும் நடக்கும். இயேசுதான் ஆசீர்வாதம், இயேசுதான் செழிப்பு, இயேசுதான் ஞானம், இயேசுதான் விசுவாசம். அன்றைக்கு அதை சொல்றேன் இல்லை, ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் சொல்லுமா போல ஃபார்முலா எல்லாம் சொல்லி, அதுக்கெல்லாம் சமன்பாடுகள் சொல்லி, சூத்திரங்கள் சொல்லி, அதற்கு வழிவகைகள் சொல்லி, அதெல்லாம் சொல்லி எங்கேயோ கொண்டு போடுறாங்க. கிறிஸ்துவ விட்டு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. கிறிஸ்து தான், எல்லாமே கிறிஸ்து தான், இயேசு தான். நீ சிம்பிளா இயேசுன்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாடியும், ஒவ்வொரு நொடி பொழுது இயேசுன்னு சொல்லியே எல்லாம் இந்த வாழ்க்கையில வருது. என்ன அவருக்குள்ள எல்லாமே இருக்கு, அவருக்குள்ளதான் சகலமும் இருக்கிறது, அவருக்குள்ளே. அப்ப அந்த நம்பிக்கை என்னுடையதான். சங்கீதம் என்ன சொல்றது? நான் நம்புகிறது யாரால வரும் சொல்லுது? அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். எவராலேயா வரும்? அவராலே வரும். நீ ஒன்னும் பெரிய கொம்பு இல்ல, உண்ட விசுவாசத்தை வச்சு நீ ஒன்றுமே செய்யலாம். உனக்கு விசுவாசம் இருந்தா நீ சொல்லு 6.5 லட்சம் ரூபாய் சாரி வரும் இல்ல, கடைசியா நீ 6 அணாக்கும் வழி இல்லாத பிச்சைக்காரனா தான் சாக. உண்ட விசுவாசத்தை கொண்டே குப்பையில போடும். தேவன் பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய கூடும். அவரிடத்துல முழு நிச்சயத்தையும் வை, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாற்றம் உள்ளதாய் மாறும். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். தகப்பனே, நம்முடைய நம்பிக்கை உம்மேல் இருக்கத்தக்கதாக நீர் அதிக நிச்சயத்தை உடையவராய் இருக்கிறீர். உண்மையின் பிரகாரமாய் உண்மை உள்ளபடியே நாங்கள் அர்த்தப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரம் உண்டாகிறது. யோசேப்பு உண்மை அர்த்தப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரங்களும் ஆசீர்வாதங்களும் உள்ளுக்குள்ளே நுழைந்ததை போல என் தேவனையுமை தியானிக்கும் பொழுது, என் கர்த்தாவையுமை தியானிக்கும் பொழுது, என் இயேசுவையுமை பிரசங்கிக்கும் பொழுது, சுவிசேஷம் பண்ணும் பொழுது, கர்த்தாவே உண்மை நீராகவே உண்மை உள்ளபடியே அடையாளம் காட்ட தியானிக்க உதவி செய்யும். அதனாலே அதிகாரங்களும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உள்நுழைவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய தீர்மானித்திருக்கிறபடி அந்த ஆசீர்வாதமும் விடுதலையும் அதிகாரமும் அவருடைய வாழ்க்கையிலே உள்